மாதா காளியை நீ கும்பிடுற அப்படின்னா, நீ சித்தி பண்ற அப்படின்னா, இந்தந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு நடக்கும். விஷயம் ஒரு டெரிஃபிக் ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க. நம்மள பயமுறுத்தக்கூடிய கனவுகள் அப்படின்றது வரும். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல 10 மகாவித்யாக்கள். அவங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 64 யோகினிகள், டாகினிஸ், யக்ஷினிஸ், பூத, பிரேத, பிசாசங்கள், சாத்தான்கள் இப்படின்ற மாரி போகும். அப்ப பொதுவா சொல்றாங்க பார்த்தீங்களா, வீட்ல காளிய வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அவளோட நடமாட்டம் இருக்கும். அவ கீழ இருக்க பிரேதாத்மாக்கள்லாம் நம்ம வீட்ல வந்து நடமாடும். அவ கீழ இருக்க பிரேதாத்மாக்கள் எல்லாம் நடமாடுது அப்படின்னாலும், நீ கும்பிடுற காளிமா அந்த வீட்ல தானே இருக்கா. அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து மந்திர சித்தி மாதிரி பண்ணணும். இந்த மாரி ரொம்ப தீவிரமா நீங்க வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, தாயார் இப்படிதான் இருப்பா. அப்படின்றத உங்க மனசுல நிதர்சனமா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி தாயாரினோட குரல கேட்டு பயப்படணும், பயப்படுவீங்க அப்படின்னா தாயார கும்பிடாதீங்க. அதே மாரி சாதாரணமா வழிபாடு பண்றதுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நம்பளோட தாய் அவள தாராளமா வழிபாடு பண்ணலாம். இந்த மாரி உங்களோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாவுது, வழிபாட்டினோட வீரியம். நீங்க அவள நேர்ல பார்த்தே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, அவ ரூபம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நிதர்சனமா புரிஞ்சுக்கோங்க.